வினிகர், சால்ட்டு. வினிகர் சால்ட்டு வச்சு ஒரு ஸ்னோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ காமிக்க போகிறேன். ஏற்கனவே டைபர் வச்சு இது வினிகரை இதில் ஊற்றணும். நம்ம எவ்வளவு வினிகர், எவ்வளோ ஸ்னோ தேவையோ அவ்வளோ வினிகர் ஊற்றணும். வினிகர் ஊற்றிட்டு இப்போ அதில் சால்ட்டு, இப்போ கொஞ்ச நேரம் இப்போ பாருங்கள், ஸ்னோ கொஞ்ச நேரம் வச்ச உடனே ஸ்னோ ஆகிடுச்சு பாருங்கள். இது நமக்கு குடியில் குடில் செய்யும்போது இந்த ஸ்னோ நமக்கு பயன்படுத்தலாம். அப்புறம் இதை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிராஃப்ட்டுக்கு ஸ்னோ வினிகரம் சால்ட்டும் வச்சு எப்படி இது ஸ்னோ பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்கூலில் பண்ணலாம். இது கைக்கு கெடுதலான்னு சொன்னால் நம்ம கைக்கு கெடுதல் கிடையாது. ஏன்னா வினிகர் நமக்கு சாப்பிடக்கூடியது, சால்ட்டும் நம்ம சாப்பிடக்கூடியது அதானே. அதனால் குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இது முன்னால் நான் இது பேபி டைபர் வச்சு ஸ்னோ எப்படி செய்கிறதுன்னு காமிச்சேன். அப்போ குழந்தைங்களுக்கு கைக்கு கெடுதல் இல்லையான்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க. அந்த பேபி டைபர் நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இது குழந்தைங்களுக்கு தானே யூஸ் பண்ணுறோம். இது பாதிப்பு கிடையாது. இது வினிகர் நம்ம சாப்பிடக்கூடியது. இது